பொறாமையின் நகைச்சுவை. நண்பர்கள் 2 பேர் இருந்தாங்க. அந்த நண்பர்களில் ஒரு நண்பருக்கு நல்ல சம்பளம், ஒரு நண்பருக்கு சம்பளம் கம்மியாக கிடச்சிச்சு. நிறைய சம்பளம் வாங்குற நண்பரை பார்த்து இன்னொரு நண்பன் வந்து பொறாமப்பட்டானாம். உனக்கு மட்டும் எப்படி நல்ல சம்பளம் கிடைக்கி, நீ என்ன வேலை தான் செய்கிற அப்படின்னு சொன்ன உடனே, நான் குரங்குக்கு டயப்பர் மாற்றுறேன், அந்த வேலை செய்கிறேன், பக்கத்தில் தான் இருக்குது, ஒரு மிருக காட்சி சாலை இருக்குது, அங்கே வந்து நான் குரங்குக்கு டயப்பர் மாற்றுறேன் அப்படின்னு சொன்னானா நண்பன். எனக்கும் அந்த வேலை வேணும், முதலாளிகிட்ட சொல்லி எனக்கும் அந்த வேலையை வாங்கி கொடு அப்படின்னு சொன்னானா நண்பன். குறைஞ்ச சம்பளம் வாங்குகிற நண்பன் சொன்னானா. உடனே சரி உனக்கு இல்லாததான் நான் வாங்கி தரேன்னு சொல்லி அந்த நண்பனுக்கும் அந்த வேலையை வாங்கி கொடுத்தாச்சான். மறுநாள் இந்த வேலை செய்கிறதுக்காண்டி குறைஞ்ச சம்பளம் வாங்குகிற நண்பன் வந்து மிருக காட்சி சாலைக்கு போனானாம். அங்கே போனால் முதலாளி, நீ குரங்கு கூண்டுக்குள்ளே போய் அந்த குரங்குக்கு டயப்பர் மாற்றி விடு அப்படின்னு சொன்ன உடனே இந்த நண்பன் என்ன பண்ணினான்னா, உள்ள குரங்கு கூண்டுக்குள்ளே போகையும் குரங்கு அவனை விட்டு வேகமாக வெளியே போய் அவனை கூண்டுக்குள்ளே வச்சுட்டு குரங்கு வெளியே போய் மரத்தில் வேகமாக ஏறிச்சு. இவன் குரங்கு பின்னாடியே போகிறான். போய் குரங்கு இறங்கி வான்னு சொல்லி குரங்கை பிடிச்சி இறக்கி டயப்பர் மாற்றலான்னு பார்த்தோன்னா அது குரங்கு கையில் நல்லா கடிச்சு வச்சுட்டு போயிட்டு வலி தாங்க முடியாமல் கத்துறான், ஐயோ அம்மா காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி. முதலாளி ஓடி வராரு. முதலாளி என்ன சொல்கிறாருன்னா, என்ன நீ வேலையை செய்ய மாட்டியா, நீ டயப்பரை ஒழுங்காக மாற்றி விடு அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு இந்த வேலையே வேண்டாம், எனக்கு உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இப்போ தான் அந்த முதலாளி சொல்கிறாரு, உன் நண்பன் வந்து அவன் வேலையை எவ்வளோ சரியாக செய்கிறான்னு சொல்லி நீ தெரிஞ்சுக்கிட்டியா? ஆமாம், நான் இனிமேல் யார் மேலேயும் நான் பொறாமப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த நண்பன் சொன்னானாம். பொறாமப்படக்கூடாதுங்க. பொறாமப்பட்டனா வாழ்க்கையில் நம்ம முன்னேறி போகிறதுக்கு முடியவே முடியாதுங்க.